இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி யோபு 42 அதிகாரம் 2வது வசனம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுது: தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை யோபு சொல்றாங்க, தேவரீர் நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமா, உங்க வாழ்க்கையில தேவன் எதை நியமிச்சிருக்காங்களோ அதை யாராலையும் தடுக்க முடியாது. அவருடைய குறித்த நேரத்துல என்ன செய்யணும்னு கர்த்தர் நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை கூட என் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தேவன் செய்ய நினைத்தது தடைபடவும் செய்யாது. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் தடையா இருக்கலாம், ஆனா தேவனுடைய குறித்த நேரம் வரும்போது அது நிச்சயமாக நிறைவேறும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதை எந்த மனிதனாலும் நீங்களே நினைச்சா கூட அதை தடுக்க முடியாது. தேவன் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நிச்சயமா இந்த காரியத்தை நடப்பித்தே தருவாங்க. வேதத்துல நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம். அநேகரை தேவன் நினைத்தரலாங்க. அநேகரே கர்த்தர் அநேகரோட வாழ்க்கையில அற்புதங்களை செஞ்சாங்க. நிறைய இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதங்களை கூட செய்தாங்க. இது நடக்கவே செய்யாது அப்படிங்கிற காரியத்துல கூட தேவன் நன்மையான காரியங்களை அநேகருடைய வாழ்க்கையிலே செஞ்சாங்க. அப்படி செஞ்ச ஒரு 2 நபரை குறித்து நம்ம வேதத்துல பார்ப்போம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல வேதம் ஆபிரகாமை குறித்து சொல்லுது. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாம ரொம்ப வருஷமா இருந்தாங்க. அந்த டைம்ல அப்போ தேவன் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்காங்க. நீ வானத்து நட்சத்திரங்களை பாரு, அந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். நீ கடற்கரை மணலை பாரு, அந்த அளவுக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லும்போது ஆபிரகாம்கிட்ட ஒரு பிள்ளை கூட கிடையாது. எனக்கு ஒரு பிள்ளையாட்டு இருந்திருந்தா கூட அதை நம்பி இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு குழந்தை இருந்தா கூட சரி, இதை வச்சு ஏசப்பா என்னை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட இருந்திருக்கலாம். தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அவங்கள்ட்ட குழந்தையே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தாங்க. ஆனா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசா இருந்துச்சு. எப்படின்னா, வானத்து நட்சத்திரங்களை யாராலையுமே எண்ண முடியாது. நம்ம கவுண்ட் பண்ணணும்னு நினைச்சா முடியவே செய்யாது. கடற்கரை மண்ணை நம்ம ஒரு கை குத்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போய் வச்சு என்னன்னா கூட நம்மளுக்கு டைம் ஆகும். அப்படி ஒரு சூழ்நிலையில அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் அவங்களுக்கு கொடுத்ததை கூட ஆபிரகாம் விசுவாசிச்சாங்க. முதலாவது ஆபிரகாம் நகைத்தாங்க. நிறைய பேர் நம்ம பார்க்கிற சாரால் நகைத்தாங்கன்னு சொல்றோம். ஆனா ஆபிரகாம் முதலாவது நகைத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த 18வது அதிகாரம் வரும்போது வேதம் சொல்லுது, 3 புருஷர்கள் அந்த வழியா வாராங்க. அப்போ ஆபிரகாம் அவங்களுக்கு எதிர்கொண்டு போய் முகங்குப்புற விழுந்து அவங்கள வணங்கி, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க செய்து கொடுக்குறாங்க. அவங்க நீங்க சாப்பிட்டு தான் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வலுக்கட்டாயமா பிடிச்சு வைக்காங்க. அந்த டைம்ல அவங்க கேட்குற ஒரு கேள்வி, சாரால் எங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உன் மனைவியாக சாரா எங்கே அப்படின்னு கேட்ட உடனே அவ கூடாரத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவங்க சொல்றாங்க, நான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் இங்கே உன்கிட்ட வருவேன். அப்போ உன் மனைவியாகிய சாராள் ஒரு குழந்தையோடு இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சாராள் நான் ஒரு உற்பத்திட்ட காலத்துல உங்ககிட்ட வருவேன், அப்போ உனக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சாராளுக்கு ஏஜ் ஆயிட்டு, ரொம்ப ஏஜ், அவங்களுக்கு கிழவி மாதிரி ஆயிட்டாங்க. அந்த ஏஜ் ஆனும்போது இப்போ இவங்க கூடாரத்துல நகைக்கிறாங்க. அப்போ தேவதூதன் சொல்றாங்க, நீ நகைத்தாய் அப்படின்னு சொல்லும்போது நான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் அந்த வார்த்தையை சொல்றாங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லி அவங்க சாராளை குறித்து சொல்லிட்டு போறாங்க. ஆமா, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவர் நினைச்சா எல்லாமே நடக்கும். அதுதான் வேதம் சொல்லுது. அதே ஆதியாகமம் 21வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் வசனத்திலே வேதம் சொல்லுது, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் முதலே சொல்லியிருந்தால, நான் ஒரு குறிப்பிட்ட டைம்ல உன்கிட்ட வருவேன், அப்போ உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னது போல கர்த்தர் சாராள் மேல கடாட்சமானாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் தேவன் கொடுத்தாங்க. அதோட நிக்காம அந்த குழந்தைக்கு ட்வின்ஸ் பறக்குறாங்க. அவங்களுக்கு பிள்ளைங்க பறக்குறாங்க. 12 கோத்திரங்களா மாறுது. அந்த சந்ததி இஸ்ரவேல் ஜனங்களாய் ஒரு பெரிய கூட்டமாய் வந்துச்சு. இப்போ அந்த டைம்ல ஆபிரகாம் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா
அந்த ஜனங்களை என்ன முடிஞ்சிருக்குமா அப்படின்னா, எண்ணறதுக்கு முடியாத அளவுக்கு அந்த ஜனங்கள் வந்து பெருகி இருந்தாங்களாம். ஆனால் ஆபிரகாம் இந்த வார்த்தையை முதலாவது நம்பாம இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கப்புறமா விசுவாசத்துல பலத்தவனா இருந்தாங்க. அவங்கள நம்ம சொல்றோம் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்றோம். அதனாலதான் விசுவாசிகளின் தகப்பன் நம்ம அவங்களுக்கு சொல்றோம். அவங்க வந்து அதை விசுவாசிச்சு அவங்க வந்து மரித்ததுக்கு அப்புறமும் அந்த சந்ததி ஆபிரகாம் மரிச்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறல. அந்த சந்ததி விருத்தி அடைஞ்சுது. தேவன் வந்து அவங்களுக்கு முதலே குழந்தையை கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உற்பத்திட்ட காலத்துல உன்கிட்ட வருவேன், குறித்த நேரத்துல நான் உன்கிட்ட வருவேன், அப்போ உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், அது மகிமையா இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அதனாலதான் நம்ம அநேக காரியத்துல இது என் வாழ்க்கையில நடக்கலையே, இது இப்படி நடக்குதே, இப்படி இருக்குதே நம்ம யோசிக்கிறோம். ஆனா கர்த்தருடைய டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆசீர்வாதமா இருக்கும், அற்புதமா இருக்கும். எல்லாரும் சொல்லியிருப்பாங்களா, 100 வயசுல குழந்தை பிறந்திருக்கேன், நீ வந்து கிளவியாயிட்டே, இப்போ உனக்கு குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். தேவன் வந்து என்னை இந்த வயசுலயும் எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி அவங்க தேவன் மீது இன்னும் விசுவாசமா இருந்ததுனாலதான் அவங்க விசுவாசிகளின் தாயாய் விசுவாசியின் தகப்பனாய் அவங்க 2 பேருமே இருந்தாங்க. அடுத்ததா வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் அதுல வந்து ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மரியாளை வந்து தேவதூதன் வந்து மீட் பண்றாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு நிறைய காரியங்களை வந்து சொல்றாங்க. அப்போ வந்து அவங்க இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பயந்துட்டு போய் இருக்கும்போது கூட, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை சொல்லி முடிக்கவும், உன் இனத்தாளாகிய எலிசபெத் அவளும் பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்கு இப்போ 6வது மாசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து அவங்க 2 பேருமே எலிசபெத்தும் அவங்களுடைய கணவனும் எப்படி இருந்தாங்களாம் அப்படின்னா 6வது வசனத்துல பார்த்தோம்னா தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்தாங்களாம். அவங்க வந்து அவங்களுக்கும் இதே மாதிரி தான் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு ஆசாரிய ஊழியங்களே செய்து கொண்டு வந்திருக்காங்க. சகரியா வந்து ஒரு ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு குழந்தை ரொம்ப நாளா இல்லாம இருக்கும்போது இப்போ அந்த வாழ்த்துதல் மரியாள்கிட்ட வந்து சொல்றாங்க, உன் இனத்தாளாகிய எலிசபெத் வந்து அவள் வந்து குழந்தை உண்டாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ தேவதூதன் இந்த இடத்துல சொல்லும்போது தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, தேவனால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த காரியத்தை நிறைவேற்றுவாங்க. ரொம்ப வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நடக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்க பக்கத்துல இருக்கவங்களோ இல்லை உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்களோ உங்களை பத்தி சொன்னா கூட நீங்க சொல்லுங்க, என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாட்டுல சொல்லும்போது தேவனால் செய்யக்கூடாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. அதுதான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுது, தேவன் செய்வது எதுவோ நிலைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் 11வது வசனத்துல பார்த்தோம்னா, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் வந்து ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியாய் செய்வாங்க. அந்தந்த டைம்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பா செய்வாங்க. உங்களுக்கு தேவன் வந்து இந்த நேரத்துல உங்களுக்கு திருமணம் ஆகணும்னு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த நேரத்துல உங்களுக்கு அது கிடைக்கும். உங்களுக்கு இந்த டைம்ல இந்த பெஸ்டான ஒரு வேலையை ஏசப்பா தரணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 1 இயர் ஆகலாம், நீங்க வெயிட் பண்ணிருக்கலாம், 2 இயர் வெயிட் பண்ணிருக்கலாம். ஆனாலும் அதுக்கப்புறம் கிடைக்கிறது உங்களுக்கு மன நிறைவு ஒரு சமாதானமா இருக்கும். ஏன்னா தேவன் நம்மளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது லேட் ஆனா கூட அது கிடைச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷமும் சமாதானமும் ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கும். அதனால நீங்க வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பாங்க. நீங்க விசுவாசிங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் கூட உங்களுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. தேவரீர் நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாத அப்பா. நீங்க அப்பா அந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த காரியங்களும் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ குறித்த வேளையில நீங்க நிறைவேற்றுங்க அப்பா. சாராளுடைய வாழ்க்கையில அப்பா அந்த குறித்த வேளையில நீங்க வந்து நிறைவேற்றினீங்களே அப்பா. எலிசபெத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க அந்த குறித்த வேளையில நீங்க அவங்களுக்கு தேவைகளை சந்தித்து ஒரு குழந்தையை கொடுத்தீங்களே அப்பா. அதே போல இந்த வேளையில
ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்பா நினைத்தருளுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் நீங்கள் மாற்றி போடுங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க. உமக்கு ஒரு சாட்சியான ஒரு பிள்ளைகளாக எழும்ப வாழ நீங்கள் உதவி செய்யும்படிமா ஜெபிக்கிறேனப்பா. என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.